பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆம், அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஜனங்கள் தங்கள் தேவனை அறிந்திருப்பது குறித்து மேன்மை பாராட்டலாம். ஆனால் அவர்களிடம் தேவ அன்பு இல்லையானால் அவர்கள் தங்களையே ஏமாற்றிக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் என்ன செய்தாலும், அவர்கள் விசுவாசிகளை நேசிக்காவிட்டால், அல்லது உடன் பிறப்புகளை நேசியாவிட்டால், உடன் ஊழியர்களை நேசியாவிட்டால், அது அவர்களுக்கு பயனற்றதாய் இருக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். 16வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இது தேவனுடைய சுபாவம், அவரது பரிபூரணம், அவர் அன்பு கூறாமல் இருக்க முடியாது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவ பிள்ளையே, இந்த நாளிலே நான் அன்பாக இருக்கிறேன் என்று சொல்லி சிலர் அன்பை குறித்தும் போதிப்பார்கள். ஆனால் அவர்களிடத்தில் ஒரு துளி அளவு கூட அன்பை நாம் பார்க்க முடியாது. எனக்கு தெரிந்த சில ஊழியர்கள், நான் எவரையும் குறை சொல்வதற்காக அல்ல, நான் அன்பாய் இருக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உனக்காக அதை செய்வேன், இதை செய்வேன், இப்படி செய்வேன், அப்படி செய்வேன் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறதை நான் கேட்டிருக்கிறேன். ஏன், என்னுடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்டவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். ஆனால் நம்மிடத்தில் ஒன்றை சொல்லி பிறரிடத்தில் ஒன்றை சொல்லுகிறவர்கள் எப்படி அவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூற முடியும்? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அல்லவா, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எல்லோரிடத்திலும் அவனால் அன்பு கூற முடியும். தேவனிடத்தில் அன்பு கூறாதவனால் எவர்களிடத்திலும் அவனால் அன்பு கூற முடியாது. இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் கசப்பு, எங்கு பார்த்தாலும் பழிவாங்குதல், பேச்சுக்கு பேச்சு, எதிர்காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை மனுஷர்களுக்குள் இருந்து பிசாசானவன் கிரியை செய்கிறான். இன்றைக்கு விசேஷமாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இது அநேக ஊழியர்களுக்குள் இருக்கிறது. சகோதரா என்பார்கள், போதகரே என்பார்கள், நண்பரே என்பார்கள். ஆனால் அவர்களுடைய இருதயத்தில் சூதும் கபடும் வஞ்சகமும் நிறைந்ததாக காணப்படுகிறது. அவர்களால் பிரசங்கிக்க முடியும், அவர்களால் ஊழியம் செய்ய முடியும், அவர்களால் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்கிறது, நீ எதை வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனால் தேவனிடத்தில் உனக்கு அன்பு இல்லை என்று சொன்னால் உன்னால் மற்றவர்களிடத்திலே அன்பு கூற முடியாது. தேவனிடத்தில் உனக்கு அன்பு இருக்கும் என்று சொன்னால் மற்றவரிடத்திலும் லகுவாய் உன்னால் அன்பு கூற முடியும். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தேவன் கொடுத்திருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறாராம். அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே நாம் வரங்களிலே பார்க்க முடியும். விசுவாசம், அன்பு, இவைகளில் பெரிதானது எது என்று சொன்னால் அன்பு. இந்த அன்பு மாத்திரம்தான் என்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியதாய் இருக்கிறது. இந்த அன்பை உடையவர்களாய் நாம் வாழுவோம் என்று சொன்னால் நம்முடைய நாட்கள் பெருகும். நல்லோர் நமக்கு முன்பதாக கடந்து வருவார்கள். நல்லோர்களிடத்தில் நமக்கு ஐக்கியம் இருக்கும். ஆனால் அன்பில்லாதவனால் என்ன செய்ய முடியும் என்றால் பகைமையை உண்டாக்க முடியும், கசப்புகளை விதைக்க முடியும், பிரிவினைகளை உண்டாக்க முடியும். நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் அவர்கள் பிசாசின் பிள்ளைகள் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. கசப்பு, வைராக்கியம், கோபம், சண்டை, இப்படி போன்ற பலவிதமான துராக்கிரகம் பண்ணுகிறவர்கள், இவர்களெல்லாம் யாருடைய பிள்ளைகளா? பிசாசனுடைய பிள்ளைகளா? இவர்களுக்காகவே நரகம் என்பது நியமிக்கப்பட்டிருக்கிறதா? ஆனால் அன்புள்ளவர்களுக்கு தேவன் அவர்களோட கூட இருக்கிறாராம். தேவனும் அவர்களும் ஒன்றாக இருக்கிறார்களா? அவர்களால் எல்லோரையும் நேசிக்க முடியுமா? அப்படி அவர்களால் நேசிக்க முடிகிற ஒரு சூழல் எப்படி என்றால், தேவன் அவர்களுக்குள் வசிப்பதினால், அவர்களுக்குள் இருக்கிறதினால், அவர்கள் மூலியமாக தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே தேவன் நம்மிடத்திலே அன்பாகவே இருக்கிறார். அவர் எவருக்கும் இடறுதலை உண்டாக்குகிறவர் அல்ல. அவர் மூலியமாக நிச்சயம் சமாதானமும் சந்தோஷமுமே தவிர வேறொன்றும் இல்லை. ஆகவே இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்களிலே நாம் யாவரிடத்திலும் அன்பு கூறுவோம்,
அன்பே பிரதானமானது. இதை பாடலாய் பாடுகிறார்கள். அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம் என்று சொல்லி. சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் அவன் தன் சகோதரனை பகைக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நாம் அன்பில் பூரணப்படுவோம், அன்பிலே நாம் நிலைத்திருப்போம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.